So welcome friends. இன்னைக்கு நம்ம exercise 6.3ல fourth question பார்க்க போறோம். So in diagram QR by QS equal to QT by PR and angle 1 equal to angle 2 show that triangle PQS similar to triangle TQR னு சொல்றாங்க. Okay. So எடுத்து given எடுத்து அப்படியே எழுதிக்கோங்க. QR by QS equal to QT by PR. அடுத்து given angle 1 equal to angle 2. நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது triangle PQS similar to triangle TQR. So இது மாதிரி உங்களுக்கு diagram கொடுத்திருக்காங்க. So first condition பாத்தீங்கன்னா உங்களுக்கு angle 1 equal to angle 2 given ல கொடுத்திருக்காங்க. So angle 1 proof என்ன உங்களுக்கு angle 1 equal to angle 2 இதான் உங்களுக்கு given. இப்ப angle 1 equal to angle 2 அப்ப இத கண்டிப்பா உங்களுக்கு என்ன வரும் இந்த டயகிராம் தனியா போட்டுக்கோங்க. So P Q R இது angle 1 இது angle 2 இந்த டயகிராம் தான் நான் எடுத்து இங்க PQR மட்டும் தனியா போட்டுருக்கேன். இப்ப ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஈக்குவலா வருது அப்படின்னா கண்டிப்பா ஆப்போசிட் சைட்ஸ் டு ஈக்குவல் ஆங்கிள் ஆஃப் எ ட்ரையாங்கிள் ஆர் ஈக்குவல். அது எழுதிக்கோங்க. ஆப்போசிட் சைட்ஸ் டு ஈக்குவல் ஆங்கிள் ஆஃப் ட்ரையாங்கிள் ஈக்குவல். ஓகே. சோ இப்போ இந்த ரெண்டு இடத்துல இந்த ஆங்கிள் ஈக்குவலா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா இந்த ஆப்போசிட் சைட்ஸ் PQவும் சைடு வந்து PRம் எப்படி இருக்கும் உங்களுக்கு கண்டிப்பா ஈக்குவலா இருக்கும். therefore PQ ஈக்குவல் டு PR. எதனால கண்டிஷன் புரிஞ்சிருக்கும். PQ ஈக்குவல் PR எதனாலனா இந்த ஆங்கிள் ரெண்டு ஈக்குவலா இருக்கு. சோ ஆங்கிள் ரெண்டு ஈக்குவலா இருக்குன்னா கண்டிப்பா ஆப்போசிட் சைட்ஸ் எப்படி இருக்கும் கண்டிப்பா ஈக்குவலா இருக்கும். ஓகே. சோ நெக்ஸ்ட் PQ ஈக்குவல் டு PR. அடுத்து given வாங்க. சோ given என்ன கொடுத்திருக்காங்க QR by QS equal to QT by PR. So QT by PR இது வந்து given. So இந்த given நம்ம PR equal to நமக்கு என்ன தெரியும் PQ ன்னு தெரியும். So QR by QS equal to QT by PR ஓட வேல்யூ PQ. ஓகே. So next பாருங்க. So in triangle PQS and triangle TQR நாம இப்ப என்ன ப்ரூவ் பண்ணிருக்கோம் QR by QS equal to QT by PQ அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணிருக்கோம். இப்ப ஏற்கனவே இந்த இடத்துல நம்ம ப்ரூவ் பண்ணிருக்கோம். இப்ப ரெண்டுமே நம்ம என்ன சொல்லிட்டோம் சைட்ஸ் எல்லாமே ஈக்குவல்னு சொல்லிட்டோம். இப்ப இது எப்படி எழுதலாம் அப்படின்னா R இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா QR into PQ equal to QT into QS அப்படின்னு எழுதலாம். ஸோ இப்போ நம்ம இதை வந்து தனித்தனியா இப்போ ஸ்பிட் பண்ணிக்கோங்க. இதை இப்படி ஸ்பிட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன வரும் QR divided by QT so equal to QS divided by PQ. ஓகே. So இந்த கண்டிஷன் வச்சுக்கோங்க. So QR divided by QT equal to QS divided by PQ ன்னு வந்துருச்சு. இந்த ஃபர்ஸ்ட் கண்டிஷன். அடுத்து பாத்தீங்கன்னா அடுத்து நமக்கு என்ன வந்திருக்கு angle 1 equal to angle 2 அப்படின்னு நம்ம ஏற்கனவே ஸ்டார்டிங்ல வந்திருக்கு. இப்போ நம்ம ஸ்டார்டிங் ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிள் PQS அண்ட் ட்ரையாங்கிள் TQR போடுங்க. ஸோ இது T, இது உங்களுக்கு P, இது Q, இது R. ஓகே. ஸோ இப்போ உங்களுக்கு எப்படி இருக்கு டயக்ராம் இது angle 1 இது angle 2. ஓகே. ஸோ இப்போ எப்படி வந்திருக்கு உங்களுக்கு சைட்ஸ் QR by QT equal to QS by PQ ன்னு வந்திருக்கு. ஸோ QS by PQ அப்படின்னு வந்துருச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் இங்க பாத்தீங்கன்னா இங்கேயும் உங்களுக்கு இந்த PQR ட்ரையாங்கிள் PQS. ஸோ PQS is similar to triangle என்ன பண்றோம் TQR. ஓகே. ஸோ PQS is similar to triangle TQR. இந்த ரெண்டுத்துலயுமே உங்களுக்கு என்ன காமனா இருக்கு ஆங்கிள் 1ன்றது காமனா இருக்கு. அப்படி இல்லாட்டி என்ன சொல்லலாம் ஆங்கிள் Qன்றது காமனா இருக்கு. இதுலயும் என்ன இருக்கு உங்களுக்கு Q இருக்கு, இங்கேயும் Q இருக்கு. அதனால இந்த இடத்துலயும் ஆங்கிள் Q காமனா இருக்கு. சோ இங்கேயும் ஆங்கிள் Q காமனா இருக்கு. சோ ஆங்கிள் 1
equal to angle 1 common. ஓகே, ஸோ இந்த இடத்துலையும் காமன் வருது, இந்த இடத்துலையும் காமன் வருது. இங்கே உங்களுக்கு எப்படி இருக்கு, ரெண்டு சைடு ஈக்குவலாக இருக்கு. ஸோ கியூஆர் பை கியூடி, கியூஆர் டிவைடட் பை கியூடி, கியூஆர் டிவைடட் பை கியூடி ஈக்குவல் டு கியூஎஸ் டிவைடட் பை பிக்யூ. இந்த முதல்ல வந்து டோட்டல் சைடு, இந்த டோட்டல் சைடு, இதுல பாதி சைடு, இதுல பாதி சைடு. உங்களுக்கு சைடு இங்க ஈக்குவலா இருக்கு, இங்க ஆங்கிள் ஈக்குவலா இருக்கு. ஓகே, ஸோ பை side angle side criteria triangle என்ன உங்களுக்கு PQS is similar to triangle TQR. புரியுதுங்களா? ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும் தான் நம்ம எடுக்க வேணும். ஆங்கிள் ஈக்குவலா இருக்கு அப்படின்னா ஆப்போசிட் சைட் ஈக்குவல் போடுறோம். ஆப்போசிட் சைட் ஈக்குவல் வந்து அதை ஜஸ்ட் இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதுங்க. அப்புறம் ஆங்கிள் 1 ஈக்குவல் டு ஆங்கிள் 1, இது ரெண்டுத்துலயுமே உங்களுக்கு காமனா இருக்கும். அப்புறம் SAS கிரைட்டீரியா படி triangle PQS similar to triangle TQR. Okay, so next fifth question. So S and T are points on sides PR and QR of triangle PQR such that angle P equal to angle RTS. இப்போ என்ன ஷோ பண்ண சொல்றாங்கன்னா triangle RPQ is similar to triangle RTS அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்றாங்க. நம்ம டயகிராம் உங்களுக்கு எப்படி வரும், ஓகே, ஸோ லிசன் பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன கிவன் கொடுத்துருக்காங்க, கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா S and T are points on sides of PR and QR. ஸோ இது வந்து சைடு PR, அதில் வந்து S என்ற ஒரு சைடு இருக்கு. ஸோ இது வந்து சைடு QR, இதில் என்ன ஒரு சைடு இருக்கு, Tன்னு ஒன்று இருக்கு. ஆஃப் ட்ரையாங்கிள் PQR such that angle P equal to angle RTS அப்படின்னு அவங்க கொடுத்துட்டாங்க. ஷோ தட் ட்ரையாங்கிள் RPQ is similar to triangle RTS ன்னு சொல்றாங்க. ஸோ given சொல்யூஷன் வந்து in triangle RPQ and triangle RTS. ஓகே, ஸோ உங்களுக்கு கிவன்ல என்ன கொடுத்தாங்க, ஆங்கிள் P ஈக்குவல் டு ஆங்கிள் RTS அப்படின்னு கிவன்ல கொடுத்துட்டாங்க. ஓகே, ஸோ இது கிவன்ல கொடுத்த அப்புறம் நம்ம இதுல ரெண்டுத்துலயுமே உங்களுக்கு என்ன காமனா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆங்கிள் Rன்றது காமனா இருக்கும். ஸோ பாத்தீங்கன்னா RPQலயும் RTSலயும் இங்கேயும் R இருக்கு, ஸோ இங்கேயும் R இருக்கு. ஸோ ஆங்கிள் R ஈக்குவல் டு angle R common. Okay, so by AA similarity direct எழுதிடலாம். நம்ம இங்கேயும் angle இருக்கு, இங்கேயும் angle இருக்கு. So by AA similarity triangle RPQ is similar to triangle RTS. Okay, so direct எடுத்து given எடுத்து எழுதுறோம். அப்புறம் ரெண்டுத்துலயும் பாத்தீங்கன்னா angle R காமனா இருக்கு. So காமனா இருக்கனால AA similarity படி ரெண்டு சிமிலர்னு சொல்றோம். Okay, so next 6th question.